படிக்க வைக்கலாம். பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிற? டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி விடு. நான் ஈரோடு மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. 12வது முடிச்சிட்டு நீட் எக்ஸாமுக்கு ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னால 380 மார்க் தான் எடுக்க முடிஞ்சது. மார்க் கம்மியானதுனால எங்க அப்பா வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி படிக்க வச்சுட்டு நல்ல இடமா கட்டி கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, படிக்க வைக்கிறதுல காசை போட்டனா அப்புறம் பின்னாடி புலம்ப வேண்டியதான், அதுவும் வெளிநாடெல்லாம் போய் டாக்டர் ஆகுறதுனா வந்துட்டு ஏதோ பரீட்சையெல்லாம் வந்து பாஸ் ஆக வேணுமாமா, அந்த பரீட்சையெல்லாம் பாஸ் ஆகலைன்னா இந்தியாவில வந்து டாக்டரா வேலை செய்ய முடியாது, கொஞ்சம் யோசி, முட்டாள்தனமா எந்த முடிவும் எடுக்காதன்னுலாம் கூட சொன்னாங்க. அப்ப எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அது இன்னும் என் மைண்ட்ல இருக்கு. அந்த காசுல நல்ல டாக்டர் மாப்பிளையா பார்த்து 50 சவரன் 100 சவரன் போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுல செலவு பண்றதுல எனக்கு தப்பே இல்லை. இந்த காசு நகை எல்லாத்தையும் விட என் பிள்ளைய படிக்க வைக்கிற இந்த படிப்பு காலத்துக்கும் அவளுக்கு உதவும்னு சொன்னாரு. அது இல்லாம அந்த படிப்பு தர மரியாதைய தைரியத்தை யாருனாலையும் எவனாலையும் என் பிள்ளைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. எனக்கு அதுக்கப்புறம் எங்க அப்பாவை இவங்க முன்னாடி தலை குனிய வச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். அவங்க எல்லாரும் எந்த எக்ஸாமை வந்து ரொம்ப கஷ்டம் படிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த எக்ஸாமை நான் இந்தியா வந்த உடனே 45 நாள் டக்குன்னு ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து 45 நாள் என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நான் படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ணி காட்டினேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க நீட் எக்ஸாம்ல உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டீங்க, என்னால இதுக்கு மேல முடியல, எனக்கு வேற ஆப்ஷனா நான் வந்து MBBS அப்ராட் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர்ல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த நம்பரை வேற யாரையும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு அப்பா வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு எங்க